யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நிற்பதற்கு நான் கர்த்தர் செய்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கும் பாடுவதற்கும் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயான்னு ஒரு சத்தமாக ஒன்று சொல்லுங்க. ஆமென். நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து கேட்டாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்து இந்த யூடியூப் முன்னால் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை இந்த தொலைக்காட்சி முன்னால் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு நீங்கள் என்ன விண்ணப்பம் வைத்திருக்கிறீர்களோ அந்த விண்ணப்பத்தை அவர் செயலாற்றுவதிலே வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, இதுவரை இல்லையப்பா, இனி என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கணும்னு நீங்க விசுவாசத்தோடு இந்த பாடலை என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடி இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கேட்போமா? தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடி ஒரு அருமையான பாடல் என்னோடு சேர்ந்து நீங்க பாடுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி காரம் நீட்டியாமே அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. சித்தம் உண்டு, சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா.
அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. நம் கண்ணீரை கண்ட மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே மகனை இழந்த தாய் தன் மகனை அடக்கம் செய்வதற்காக வரும் பொழுது ஆண்டவர் அவர் மீது மனதுருகி அந்த பாடையை தொட்டு அந்த மகனை எழும்ப செய்து, உயிரோடு எழும்ப செய்து, அந்த தாயினுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் நம் ஆண்டவர். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம், கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை நீங்க கடந்த வாரத்திலே நீங்க கேட்டிருப்பீங்க, நான் நம்புறேன். ஆமென். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய நோய்களை அவர் சிலுவையிலே அறைந்தவர். அவருடைய காயத்தால் நாம் சுகமாயிருக்கிறோம். ஆமென். விசுவாசத்தோடு அந்த 2 சரணங்களை மாத்திரம் நம்ம திரும்ப பாட போறோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம் காயத்தா சுகமானேன், கோடி ஸ்தோத்திரமே ஐயா, கோடி ஸ்தோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம் ஏசையா, நம் கண்ணீரை காண்பவரே ஸ்தோத்திரம் ஏசையா, உங்கள் வேதனையை மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் ஏசையா, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாத்து மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கப் போகிறார். இன்று உங்கள் கண்ணீரை அவர் கண்டு உங்களுக்கு தகுந்த பதிலை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு பாடலை நீங்க கேட்டீங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்முடைய காயத்தால் நான் சுகமானேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இன்னைக்கு நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு எந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களோ அதை நான் சொல்லுகிறேன். நீர் கிரியை செய்யுங்க. அவர்கள் என்ன நோக்கத்தோடு, எதற்காக, எந்த காரியத்தை குறித்து அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்க உட்கார்ந்திருக்கிறார்களோ, இல்லை எந்த சூழ்நிலையில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, இன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும் ஆண்டவரே, செய்யணும்ப்பா. அவர்கள் வெறுமையாக போகக்கூடாது, செய்யணும் கர்த்தாவே. நீங்கள் அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வேண்டுகோள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி முன்பாக அல்லது யூடியூப் மூலமாக நீங்கள் எந்த சூழ்நிலையில் கேட்டாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக நடக்கும். ஆமேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகுமா வேதம் சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. ஆமேன். எனவே நீங்கள் கொஞ்சம் விசுவாசத்தோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு தான் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வார்த்தை பயனுள்ளதாக அமையும். ஆமேன். விண்ணப்பத்தை கேட்பவர் உன் கண்ணீரை காண்பவர். இன்னைக்கு நாங்கள் பேச போகிற காரியம், உன் கண்ணீரை நான் கண்டேன். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை அவர் கண்டு உங்களுக்கு தகுந்த பலனை, உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை. வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 38ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா
வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். எசேக்கியா ராஜா. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதாள். அந்த வார்த்தையை நான் திரும்ப வாசிக்கிறேன், அந்த வசனத்தை. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே, இந்த வசனங்களிலே நீங்க தெரிந்து கொண்ட காரியம் என்ன? எசேக்கியா மிகுந்த வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் மாறி இருக்கிறார் ராஜா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எசேக்கியாவுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை தான் இது. நீர் சீக்கிரமாக மரித்து போவீர், உமது வீட்டு காரியத்தை நீர் ஒழுங்கு பண்ணும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியானவர் ராஜாவுக்கு சொல்லிவிட்டு கடந்து விட்டார். உடனே எசேக்கியா செய்த காரியம் என்ன தெரியுமா? இதே ஒரு வார்த்தை நான் சற்று இதை வாசிக்கும் பொழுது யோசித்த ஒரு காரியம் என்னவென்றால், என்னை வைத்து நான் சொல்லுகிறேன். இதே எங்களுடைய போதகர் வந்து என்னிடத்தில், பிரதர், நீங்க இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள நீங்க மரிக்க போறீங்க, ஆண்டவர் சொன்னார், எனவே நீங்கள் உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கன்னு எங்க போதகர் என்னிடத்திலே சொன்னா நான் என்ன செய்வேன் என்று நான் யோசித்து பார்த்தேன். உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஊழியத்துக்கு போனோம், காணிக்கையை கொடுத்தோம், என்னெல்லாமோ செஞ்ச, ஆண்டவர் என் உயிரெடுக்க போறாரு, இது என்ன ஆண்டவர், இவர் இப்படி செய்யலாமா வைக்கலாமான்னு சொல்லி என்னெல்லாமோ நம்ம பேச ஆரம்பித்து விடுவோம். ஆனால் இதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்களேன். இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார் தெரியுமா? அப்பொழுது எசேக்கியா ராஜா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு, நேரா கூட பார்க்கலங்க, அவரை திரும்பிக்கிட்டார். சுவர்புறமாக திரும்பி கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நீர் நினைத்தருளும் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உமது பார்வையிலே நான் உத்தமனாக இருந்தேன் ஆண்டவரே. என்னை நீர் கொஞ்சம் நினைத்தருளும் என்று சொல்லி சுவர்புறமாக திருப்பி அவன் ஆண்டவரை நோக்கி கதற ஆரம்பித்தான். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பமானது எப்படி இருக்கிறது? என் மகளுக்கு திருமணம் வேண்டும், என் மகனுக்கு நல்ல மகள். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு ஆண்டவர் அறிந்த ஒரு பிள்ளை என்னிடத்திலே தன்னுடைய மகளுக்கு ஒரு மணமகனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். சரி என்று சொல்லி நானும் சொன்னேன். அவர் சொன்ன நிறைய கண்டிஷன்ஸ் சொன்னார்கள், நிறைய கண்டிஷன். ஓகே, பெண்ணை பெற்றவர்கள் சொல்லதான் செய்வார்கள் என்று சொல்லி எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்து கடைசியில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவன் எங்களுடைய ஜாதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. நான் உடனே சொல்லிவிட்டேன், நீங்கள் வேற யாரிடத்தில கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. கர்த்தரை அறிந்த பிள்ளை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு என்னுடைய ஜாதியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்னது அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் என்னுடைய மனதில் என்ன ஏவினது என்றால், எல்லாம் சொன்னார்கள், மணமகன் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வரவே இல்லை. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறது? வீடு வேண்டும், கார் வேண்டும், சொத்துகள் வேண்டும், சுக வேண்டும், எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் வேண்டும் 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 என்று சொல்லி. ஆனால் நம்மளுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே.
ஆண்டவரை என் தம்பி ரட்சிக்கப்படாம இருக்கிறான், என் தெரு மக்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் இன்னும் ஆண்டவரை உண்மை அறியாதபடி கால்நடையாகி நடந்து தன்னுடைய தேவனை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் என்னுடைய கொலீக்ஸ் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஏசப்பா, என் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. உமது வருகையின் போது அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்ம விண்ணப்பம் பண்ணி இருக்கிறோமா? என் பிள்ளையை நான் உமக்காக ஊழியத்துக்கு தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம விண்ணப்பம் பண்ணி இருக்கிறோமா? நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருக்கிறது என்பதை சற்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுவரை எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் இன்று உங்களுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய விண்ணப்பத்தை அறிந்துதான் கர்த்தர் நமக்கு பதிலை தருகிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருக்கிறது? ஒரு தாயார் ஒரு ஆலயத்திற்கு போடும் பொழுது சாட்சி நேரம் என்று சொல்லி ஒரு சாட்சி நேரம் வைத்திருந்தார்கள். அப்பொழுது அநேகர் சாட்சி சொன்னார்கள். அவர்கள் சொன்ன ஒவ்வொரு சாட்சியும் என்னுடைய உள்ளத்தை பூஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதிலும் ஒரு தாயானவர் சாட்சி சொன்னார்கள். அவர்கள் சொன்ன சாட்சி ஒரு நிமிடம் என்னை கலங்கடித்தது. என்ன தெரியுமா? இந்த வருட கிறிஸ்துமஸ்க்கு நான் ஆண்டவரிடத்திலே பட்டு சேலை கேட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய ஆண்டவரை நாம் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஐயா, நீங்க கேட்கவே வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியும் அதது காலத்திலே அதது உங்களுக்கு நேர்த்தியாய் செய்கிற கர்த்தன். பட்டு சேலை வேண்டும் என்று கேட்டேன், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். இந்த சாட்சி பரலோகத்துக்கு போவே போவாதுங்க. அதே இன்னொரு அம்மா சாட்சி சொன்னாங்க, ஐயா, இந்த மாதத்திலே நான் இத்தனை ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை தான் கேட்கிற கர்த்தராய் இருக்கிறார். உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் அது நம்மை தேடி வரும். ஐயா, உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் நீங்கள் ஆண்டவரை தேடி போகும் பொழுது தன்னால வரும். அதற்காக நீங்கள் செபிக்க வேண்டாம். நீங்கள் செபியுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செபியுங்கள். ஆனால் அதை தான் முதல் தரமாக வைத்து ஜெபிக்க வேண்டாம். ஆத்தும பாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் உங்கள் குடும்பம் முழுவதும் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். நீங்க வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவரை உங்கள் தெரிந்து கொண்டார். உங்கள் விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக காணப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த எசேக்கியா ராஜா அழுகிறார், ஆண்டவரே, நான் உம்முடைய பார்வையிலே மனம் உத்தமமாய் நடந்து கொண்டேன். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் உத்தமமாய் நடந்து கொண்டேன் ஆண்டவரே, அது மாத்திரமல்லாமல் நான் நலமானதை செய்தேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு நம்ம நன்மை செஞ்சிருக்கிறோம்? நான் அடிக்கடி எல்லா ஊழியத்திலையும் நான் போகும்பொழுது சொல்லுகிற காரியம், ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி, ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் உங்கள் கண்களுக்கு முன்பாக காண்கிற எந்த சிறியவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அநேக ஊழியங்களுக்கு போகும்பொழுது நான் சொல்லுவேன். இந்த டிவியிலே நான் அநேகமாக பேசியிருக்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிற காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டும். எசேக்கியா சொல்லுகிறார், நலமானதை செய்த ஆண்டவரே, என்னை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டவரே. இந்த எசேக்கியா மாறுபாடாக இவர் ஜெபித்து இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உயிரை தர வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இத்தனை வருட காலம் நீங்க தரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மல்லு கட்டி இருக்கலாம், போராடி ஜெபித்து இருக்கலாம். யாக்கோபு ஜெபித்தது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொன்னது போல, ஆண்டவரை எனக்கு நீர் ஜீவனை கொடுத்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லாதபடி அவர் சொன்ன காரியம், அவருடைய விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாக காணப்பட்டது. ஆண்டவரே, நான் நலமானதை செய்தேனப்பா, உம்முடைய பார்வையிலே நான் உத்தமமாய் காணப்பட்டேன், என்னை கொஞ்சம் நினைத்தருளுங்க என்று சொல்லி இவர் விண்ணப்பம் உடனே ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டினது. உடனே ஆண்டவர் ஏசாயாவை அழைத்து உடனே அவனிடத்தில் போய் சொல்லுகிறார், நீ போய் எசேக்கியாவை நோக்கி, வசனம் 5, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் கண்ணீரை கண்டேன், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் நான் கூட்டுகிறேன் என்று சொல்லி, நீ மரித்து விடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அதே ஆண்டவர்
எசேக்கியாவின் இருதயத்தில் உள்ள விண்ணப்பத்தை கேட்டு அந்த விண்ணப்பம் அவருக்கு உகந்ததாக காணப்பட்ட காரணத்தினாலே உடனே அந்த தீர்க்கதரிசி மூலமாக 15 வருடத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். மரித்து போக வேண்டிய மகன், மரித்து போக வேண்டிய ராஜாவிற்கு 15 வருடம் கூட்டப்பட்டது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்கள் விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாக காணப்பட வேண்டும். உங்கள் விண்ணப்பம் ஆண்டவருடைய இருதயத்தை குளிர வைக்க பண்ணதாக காணப்பட வேண்டும். உங்களுடைய விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதாக காணப்பட வேண்டும். நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய விண்ணப்பம் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டு உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். உங்கள் விண்ணப்பத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்க குடும்பத்தில் எதை குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்கள் குழந்தைகளை குறித்து நீங்க விண்ணப்பம் பண்றீங்களா? ஆண்டவரே, என் மகளுக்கு இத்தனை வருடமாயும் திருமணமாகவில்லை, இல்லை திருமணம் ஆன மகளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி விண்ணப்பம் பண்றீங்களா? இல்லை உங்களை மகனை குறித்து நீங்க விண்ணப்பம் பண்றீங்களா? ஏசப்பா, என் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை, இல்லை என் மகன் இந்த போதையில அடிமைப்பட்டு இருக்கிறான், இன்னும் அவன் திருந்த முடியவில்லை, ஆண்டவரே என் மகனுக்கு நீர் ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க விண்ணப்பம் பண்றீங்களா? இல்லை உங்க பிசினஸ்ல ஆண்டவரே எனக்கு ஒரு வளர்ச்சியை கொடுங்கப்பா, ஏசப்பா எவ்வளவு பணங்களை போட்டாலும் என் பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி இல்லை ஆண்டவரே, வாங்குற பணங்கள் எல்லாம் வீணாக செலவாகிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இங்கே உங்கள் கணவன் மனைவி குறித்து நீங்கள் வேதப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை ஆண்டவரே, எவ்வளவுதான் நாங்க பேசினாலும் எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருதுப்பா, ஏன் வருதுன்னே தெரியலப்பா, எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கன்னு நீங்க விண்ணப்பம் பண்றீங்களா? இல்ல உங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று, இல்லப்பா நாங்கள் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் புற ஜாதிகள் மத்தியிலே ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வீடு தாங்க ஆண்டவரேன்னு கேட்குறீங்களா? இல்ல வேலை இல்லை ஆண்டவரே, வேலை தாங்கன்னு கேட்குறீங்களா? உங்களுடைய விண்ணப்பம் அது உகந்த விண்ணப்பமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வைப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் அன்னாள் என்று சொல்லி ஒரு பெண்மணியை நாம் பார்க்கிறோம். இந்த அன்னாளுக்கு நீங்கள் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இந்த எல்லாருமே அவளை மலடி மலடி என்று சொல்லி அவளை மிகவும் மனவேதனைப்படுத்துகிறார்கள். மிகவும் மனவேதனை. கணவன் சொல்லுகிறார், அம்மா 10 குழந்தைக்கு சமமாக நான் இருக்கிறேனே என்று சொல்லி. ஆனாலும் வசனம் பாருங்களேன், வசனம் 8, அவள் புருஷனாகிய எல்கான் அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று. எவ்வளவு அருமையான ஒரு புருஷன் இல்லையா கேட்கிறார். ஆனாலும் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி மிகவும் மனம் கசந்து அழுதாள். அவள் பாருங்களேன், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் வசனம் 10, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எசேக்கியா சுவர்புறமாக நோக்கி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். இந்த அன்னாள் மிகவும் அழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அவள் ஒரு பொருத்தனையும் வைத்தாள், எனக்கு நீர் குழந்தையை கொடுப்பீர் என்றால் உம்முடைய சமூகத்திலே நான் அவளை விட்டு விடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி. 11, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் ஒரு சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. வசனம் 18 பின்புறம் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. ஆண்டவரிடத்திலே பொருத்தனை பண்ணினாள், விண்ணப்பம் பண்ணினாள், அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. ஆண்டவர் அவளுக்கு ஒரு சாமுவேல் என்ற ஒரு மகனை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? நீங்க வீட்டில் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினான், தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு உகந்ததாக தெரிவித்தார். ஆண்டவர் 15 வருடத்தை கூட்டி கொடுத்து அவன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவன் துக்கத்தை மாற்றினார்.
கொடுத்தார். இதே போல அன்னாளுடைய கண்ணீரை கண்டு, அன்னாளுடைய அழுகையை கண்டு ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தார். அன்னாள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். எப்படி விண்ணப்பம் பண்ணினாள்? பொருத்தனையோடு விண்ணப்பம் பண்ணினாள். அந்த பொருத்தனையை நிறைவேற்றினாள். விண்ணப்பம் பண்ணினால் அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. ஆண்டவர் சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை அவளுக்கு ஆண்மகனாக கொடுத்தார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மத்தியிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மனதை குளிர வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! உங்களுடைய விண்ணப்பம் உங்கள் உள்ளத்தில் இருந்து இருக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பம் நலமான விண்ணப்பமாக இருக்க வேண்டும். அது பொருத்தனையாய் கூடிய விண்ணப்பமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் உங்கள் கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஐயா, எசேக்கியாவினுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. 15 வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டது. அன்னாளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. சாமுவேல் என்ற ஒரு மகனை கொடுத்து இந்த சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தாயாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கண்ணீரை மாற்றுவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்போ தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பம் உகந்த விண்ணப்பமாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் கண்ணீரை மாற்றி இந்த சமுதாயத்திலே ஒரு தலை நிமிர்ந்த மனிதனாக, தலை நிமிர்ந்த குடும்பமாக உங்களை மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லைங்க. நாங்களும் எங்கள் குடும்பமும் அதற்கு ஒரு சாட்சி. எங்களுடைய கண்ணீர் தான் இன்னைக்கு இந்த இடத்திலே நின்று பேச வைத்து கொண்டிருக்கிறது. காடுகளிலும் மலைகளிலும் போய் நின்று ஆண்டவரை நோக்கி ஓ என்று கத்தி கதறி அழுவேன் நான். ஆமென். பல இடங்களில் நடு ரோட்ல, பல கிராமங்களிலே ரோடுகளிலே நடந்து சென்று கண்ணீர் விட்டு கதறிய நாட்கள் எத்தனையோ உண்டு. ஆண்டவர் கண்ணீரை கண்டார். இன்னைக்கு எங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். என் மனைவியினுடைய கண்ணீரை கண்டார். என் பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டார். எங்கள் கண்ணீரை கண்ட தேவன் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்க போகணும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நான் விண்ணப்பம் செய்கிறேன். என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கார் வேணும், பங்களா வேணும்லாம் கேட்காதீங்க. நீங்க உங்க விண்ணப்பம் அது நேர்மையானது, நலமான விண்ணப்பமாக இருக்க வேண்டும். அதை கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா! கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, எதற்கு என்ன நோக்கத்தோடு இதை கேட்டாங்கன்னு தெரியாது. ஆனாலும் இன்னைக்கு நீங்க அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், அவர் குடும்பத்தில் எந்த ஒரு வேதனையில் இருந்தாலும்ப்பா, எந்த துக்கத்தில் இருந்தாலும், எந்த கவலையில் இருந்தாலும், ஏசப்பா அவர்கள் துக்கம் இன்னைக்கு சந்தோஷமாய் மாற வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில் என்ன விண்ணப்பத்தை அவர்கள் வைக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தை நீர் ஏற்று பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக ஆண்டவரே. எசேக்கியாவுக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்தது போல, அன்னாளுக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்து அவருடைய கண்ணீரை நீர் துடைத்தது போல, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக ஆண்டவரே. அவருடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு என் தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. கர்த்தர், நீ நல்லவர், அற்புதம் செய்யுங்க, கிருபையை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் விண்ணப்பம் அவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கட்டும். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களும் ஆண்டவருக்குள் பலப்படட்டும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேருபீன் ஊழியங்களுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால் இந்த டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்புக்கு 9711943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும், செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.